உங்கள் கையில் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாத பிஸ்னஸ் இது. நான் என்னால் இன்வெஸ்டே பண்ண முடியாது, இன்வெஸ்டே பண்ண வேணாம். ஒரு லீடராக தொழில் முனைவரை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 4 பேருக்கு 10 கடையில் 1 கடை உங்கள் கடை ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும், கிளைண்ட் வந்துடும், உங்களால் மேனேஜே பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணணும், எவ்வளோ அளவுக்கு ஒரு ஆள் குடிக்கணும், எந்த வயதினர் எவ்வளோ குடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் வந்து டெக்னிக்கு. சொன்ன ஐட்டம் பூரா என்ன, வேணாம் தூக்கி வெளில போட்ட ஐட்டம். வெங்காயத்தோளில் உட்காந்தா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. தையல் தைக்கிறவங்களா இருக்கட்டும், கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், கல்லாப்பெட்டியில் உட்காந்து காசு வாங்கி போகிறவங்களா இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து 13வது பிஸ்னஸ்க்குள்ளே போகிறோம். இந்த பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி நிறைய கார்ப்பரேட் கம்பெனி பிடிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டில் இதை க்ளீன் பண்ணுவோம், அதை க்ளீன் பண்ணுவோம், க்ளீனிங்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இறங்கிட்டு பயங்கரமாக காசு பண்ணுறாங்க. ஆனால் நல்லா க்ளீன் பண்ணலன்ற கம்ப்ளைண்ட் தான் சுற்றி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிட்டு சும்மா இருக்கிற லேடிஸு நான் எப்படி க்ளீனிங் எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறீங்க. பட் இது வந்து நான் எல்லாரும் இந்த க்ளீனிங் பிஸ்னஸ்க்குள்ளே போயிடுங்கன்னு சொல்ல, நீங்கள் லீடு பண்ணுறீங்க, நீங்கள் லீடராக இந்த தொழிலை எடுத்துக்கிறீங்க. நிறைய பெண்கள் நான் படிக்கவே இல்லை, எனக்கு எதனா ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கும், வீட்டு வேலைகள்லாம் போய் செஞ்சால் கையெல்லாம் புண்ணாயிடுது, என்னால் நிறைய வேலைகள் பண்ண முடியல, ஆனாலும் தோட்ட வேலை பண்ணுவேன், மற்ற வேலைகள்லாம் பண்ணுவேன்னு சொல்லி நிறைய பெண்களுக்கு வேலை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 4 பேரையோ 5 பேரையோ நீங்கள் வந்து ஒன்றாக்கி அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ அந்த ஆர்டர் கிடைக்குதோ அப்போ அந்த வீடு கிளீனிங்னா உங்களுக்கு புரியுதுங்களா? எப்பயுமே பொங்கல் சமயத்தில் தான் நம்ம ஆளு க்ளீன் பண்ணுறாங்க, அப்படிலாம் ஆயுத பூஜை க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் சிலர்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது, 2 வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுன்னு க்ளீனிங்கே இருக்காங்க. ஆனால் பட்ஜெட்டு கட்டுப்படி ஆகாமல் வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணாலும் நல்லா பண்ணலை அப்படிலாம் ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் இன்றைக்கி வருது. இந்த க்ளீனிங் பிஸ்னஸில் இன்றைக்கி பெண்கள் இல்லை. அப்படிப்பட்ட க்ளீனிங் பிஸ்னஸில் ஒரு லீடராக தொழில் முனைவரை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 4 பேருக்கு வேலை நீங்கள் கொடுக்குற மாதிரி க்ளீனிங் பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்பொழுது தோட்ட கிளீனிங்லேருந்து வீடு கிளீனிங்லேருந்து வீட்டில் இருக்கிற ஷோகேஸு சோஃபா இது மாதிரி நிறைய இருக்குது இந்த கிளீனிங்கில். நம்ப மாட்டீங்க, கிளீனிங்கில் இன்றைக்கி ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி லீடிங் கிளீனிங் என்ன தெரியுங்களா? வாட்டர் டேங்க் கிளீனிங். வாட்டர் டேங்க் கிளீனிங் அப்படின்றது இந்த கிளீனிங்குள்ளே தான் வருது. இந்த வாட்டர் டேங்க் கிளீனிங்னு வரும்போது லேடிஸ் நம்ம பண்ண முடியாது, அது மேலே ஏறணும் இறங்கணும். அதுக்கு வந்து ஒரு இளைஞரை யாருன்னா பிடிச்சிட்டிங்கன்னா அந்த வாட்டர் டேங்கே க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த கிளீனிங்க்கு மட்டும் அந்த மிஷின் வந்து கொஞ்சம் செலவாகும். மிஷின் கூட வேண்டாம், ஜஸ்ட் நம்ம வந்து சாதாரண தொடப்பத்தில் கூட க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா கிளீனிங்னு போனால் அதுவும் தான் சேர்த்து, அப்போ அது பண்ண முடியாமல் போயிடும். இல்லை சில லேடிஸ் அல்ல நான் வந்து அதெல்லாம் கூட செய்வேன் எங்களால் முடியும்னும் பொழுது அவங்க 2-3 பேருக்கு வேலையும் கொடுத்தா மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல பிஸ்னஸ். இது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இது ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும், கிளைண்ட் வந்துடும், உங்களால் மேனேஜே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஹவுஸ் கிளீனிங்க்கு இன்னும் செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். நல்லா கிளிக்காகவும் நல்லா வரும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து 14வது பிஸ்னஸ் போகிறோம். இந்த 14வது பிஸ்னஸ் நம்ம வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, எல்லாருமே நம்ம வந்து ஒரு அழகாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமாக உடம்பு வந்து ஒல்லியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பப்போ நான் வந்து பழைய படங்கள்லாம் திரும்ப போய் பார்ப்பேன். பிளாக் அண்ட் ஒயிட் படமோ இல்லைன்னா 70s 80s படம் போய் பார்ப்பேன். போய் பார்க்கும்போதெல்லாம் அதில் இருக்கிற ஹீரோயினுங்கள்லாம் என்ன மாதிரி தான் இருக்கிறாங்க, என் மாதிரியே தான் குண்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு தேவிகா எடுத்துக்கினா, ஒரு சாவித்திரி எடுத்துக்கினா, யார் எடுத்துனாலும் கேஆர் விஜயெல்லாம் எடுத்துக்கினா, நான் குண்டா இருக்கேன்னா என்னை விட இந்த குண்டா இருக்கிறாங்க ஹீரோயினாக இருந்தாங்க. அந்த ஹீரோயினை பார்த்து ரசித்த உலகம் இந்த உலகம். இந்த உலகம் இப்போ எதுக்கு ஒல்லியா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு மெயினாக இந்த 14வது பிஸ்னஸ் எது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இவங்களுக்கு நேச்சுரலாக உடம்பு எடையை குறைக்கணும்னா எல்லாரும் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு இந்த உடம்பு எடையை குறைக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பொதுவாகவே இந்த உடம்பு எடையை குறைக்கிறது ட்ரை பவுடர்னால ஆகாது, பண்ணலாம். பட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன், முருங்கைக்கீரை இருக்குன்னா முருங்கை கீரையினுடைய ட்ரை பவுடர்லேருந்து உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஆனால் அதே முருங்கை சூப்பாக எடுக்கும்போது உடம்பு நிச்சயமாக எடையை குறைக்கும். அதுவும் மெனஃபா ஸ்டேஜ் 50 வயசு ஆயிட்டாங்க, 55 வயசு வரைக்கும் மெனஃபாஸில் இருக்கும் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து உடல் ஊதும்.
அந்த உடல் ஊதுறதையே இந்த முருங்கைக்கீரையினுடைய ஃப்ரெஷ்ஷு சூப்பு குடிக்க குடிக்க உடம்பு எடையை குறைக்கும். ஆனால் தினமும் பண்ண முடியுமா? நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் முடியாது. அப்போ உடம்பு எடையை குறைக்கிறீங்களோ, உடம்பு எடையை குறைக்கலையோ, ஆனால் உடம்பு ஆக்டிவாக வச்சுக்கிறது மெயின் இது. அப்போ அந்த ஆக்டிவாக வச்சுக்கணும்னா சில வகையான ஃபுட்ஸை தினமும் சாப்பிடணும். சரிங்களா? அதில் ரொம்ப அற்புதமானது சூப்பு தான். சூப்பு மாதிரியான அற்புதமான விஷயம் எதுவுமே கிடையாது. அப்போ என்னுடைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா 50 வகையான சூப்பு, 70 வகையான சூப்பு, 108 வகையான சூப்பு, 121 வகையான சூப்பு வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுல காய்கறிகள், மலர்கள், பழங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிழங்குகள், மூலிகை கீரைகள், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே சூப்பு பண்ணலாம். மில்லட்ஸ், சிறுதானியங்கள்ல சூப்பு பண்ணலாம். ஆனா எப்படி பண்ணணும், எவ்வளவு அளவுக்கு ஒரு ஆள் குடிக்கணும், எந்த வயதினரு எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல வந்து டெக்னிக்கு. இப்ப இந்த உடல் எடையை குறைக்கணும்னு சொல்றவங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டிய 5-10 வகையான சூப்பு. ஏன் உடம்பு எடை தானே குறைக்கணும், அப்போ ஒரு 4 சூப்பு பண்ணி கொடுத்துடலாம்ல நிறைய பேர் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ நான் இருக்கிறேன், என் உடம்பு எப்படி இருக்கு, இப்போ நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட உடம்பு எப்படி இருக்கு. அப்போ இறைவனோட படைப்புல எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, எல்லாருக்கும் மூக்கு இருக்கு, எல்லாருக்கும் உடம்பு இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் வேற 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 மாதிரி தான் இருக்கும். அப்போ ஃபுட்டுமே அதே மாதிரி தான். அந்த உடல் எடையை குறைக்கணும்னா ஒரே பொருள் எல்லாருக்கும் உடல் எடையை குறைக்காது. இதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். வாதம், பித்தம், கபம். சரிங்களா? வாத உடம்பு அப்படின்னாலே ஒல்லியான தேகமாக தான் இருக்கும். பித்த உடம்புனாலே கொஞ்சம் குண்டு குண்டா தான் இருக்கும். சரிங்களா? அதுவே இந்த கபம்னா அப்பப்போ லொக்கு புக்குன்னு இருமதான் செய்யும். அப்போனா வாதம் இருக்கவங்களுக்கு இருமல் வராதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் வரும், ஆனால் அவங்களுக்கு அதிகமாக வரும். அப்போ இந்த சூப்பு வகைகளுமே வாதம் உள்ள ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சூப்புகள் தினமும் குடிக்கும்போது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது உடல்ல எடையும் சரி, மெனோபாஸ் பிரச்சனையும் சரி, அதே நேரத்தில் உடம்புல இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு தீர்வு தரக்கூடிய உடைய சூப்பு இருக்கும் பொழுது உங்கள் சூப்பு பிஸ்னஸ் ரொம்ப அருமையாக போகும். 14வது பிஸ்னஸ் என்ன சொல்கிறேன்னா, சாயங்காலம் 2 மணி நேரம் ஒரு கடை, இல்லை 2 மணி நேரம் 4 ட்ரம்மில் நீங்கள் ஒரு சூப்பு ரெடி பண்ணுறீங்க. வாழைத்தண்டு சூப்பு விற்கிறாங்க, காளான் சூப்பு விற்கிறாங்க, அவங்களாம் வித்துன்னு போட்டோம். அது பூரா என்ன கலந்து வச்சிருக்காங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்புன்னு வரும்பொழுது நீங்கள் முருங்கைக்கீரையில சூப்பு பண்ணலாம், வாதநாராயணில சூப்பு பண்ணலாம், பிரண்டையினோட துளிர் இலைகளில் மட்டுமே நீங்கள் சூப்பு பண்ணலாம். எதில் சூப்பு பண்ணணும், எந்தெந்த கீரைகளில் சூப்பு பண்ணணும், எது எதுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். இப்போ சூப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும், வருஷத்தில் 365 நாள் இருக்குது, மாசத்துல 30-31 நாள் இருக்குன்னா எல்லா நாளும் சாப்பிடக்கூடிய கீரைகளில் ஒரு 3 கீரை இருக்கு. ஒன்று முருங்கைக்கீரை, ஒன்று அரைக்கீரை, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்குருட்டை கீரை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே சாப்பிடலாம். இதை ஒரு ஏஜுக்கு அப்புறம் சாப்பிடும் பொழுது உண்மையில கல் பிரச்சனை வராத தடுத்துரும். அப்புறம் உடம்புல நீர்ப்போக்கு நமக்கு நல்லா இருக்கணும், அந்த நீர்ப்போக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு தராங்க. என்ன போட்டு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ஒரு கை இருக்குது, இன்னொரு கை மணத்தக்காளி இருக்குது. நான் கேட்குறேன், அது வயிறா இல்லை வண்ணாஞ்சாலையா? எதை தான் ஜீரணம் பண்ணோம்? முருங்கைக்கீரை ஜீரணம் பண்ணுறதே சிரமம், முருங்கைக்கீரையோட சேர்த்து அதில் என்ன பண்ணி வச்சிருச்சு, மணத்தக்காளியும் சேர்த்துருச்சு. ஏன்னா மணத்தக்காளி எதுக்கு சேர்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவரு கண்டதையும் வயிற்றுக்குள்ளே போட்டு வயிறு புண்ணாகுது, அந்த வயிறு புண்ணாவதை சரி பண்ணுறதுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரெண்டுத்தையும் கலக்கக்கூடாது. அதனால சூப்பு அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணும்பொழுது, மணத்தக்காளி சூப்பையே தனியாக பண்ணும்பொழுது ஆண்கள் நல்லா வாங்கி ஜரூராக சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை ஆண்களும் சாப்பிடுவாங்க, பெண்களும் சாப்பிடுவாங்க. அப்போ குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி வரணும்னு வரும்பொழுது நம்ம வந்து பிரம்மி சூப்பு, வல்லாரை சூப்பு, சளி வராமல் இருக்கிறதுக்காக தூதுளை சூப்பு, இப்படி இந்த சூப்புகள் எல்லாம் நல்லா நோட் பண்ணிங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதே ட்ரைடு இலையில நீங்கள் போடும் பொழுது இது கிடைக்கக்கூடிய அதே குணம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்காது. ஸோ அப்படி பிஸ்னஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். கூடவே இன்னொரு ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்ல நினைக்கிறேன். கீரைகள் எது சமைச்சாலும் சரி, அதில் தயவு செய்து முட்டையை மட்டும் போட்டுடாதீங்க. முட்டையை போட்டிங்கனாலே வயிற்று உப்பசம் ஏற்படும், வயிற்று உபாதை வரும். ஏன்னா அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அல்புமின் குளோபுமினுக்கும் இந்த கீரைகள் இருக்கக்கூடிய ஃபைபருக்கும் ஒத்தே போகாது. அதனால சிறு வயதில் இருக்கவங்களுக்கும் சிரமம்தான். நல்லா கல்லப்பட்டாலும் ஜீரணமாகிற இளைஞர்களுக்கே ஒத்து வராதுன்னு போது வயது ஆக ஆக இருக்கிறவங்களுக்கு ஒத்து வருமா? கர்ப்பிணி பெண்களுக்கு நிச்சயமா கீரையும் முட்டையும் கலக்கவே கூடாது. அதனால சூப்பு நிறைய பேர் செய்யும்போது கூட சூப்புல லாஸ்டா நான் வந்து முட்டையை போட்டு கலந்துதான் குடிப்பேன்னு சொல்றாங்க. அதற்காக இதை சொல்றேன். இப்ப நாம வந்து 15வது பிசினஸ்குள்ள போறோம்.
ரொம்பவும் சுவாரஸ்யமான பிஸ்னஸ் 15வது பிஸ்னஸ். உங்கள் வீட்டில் தேங்காய் துருவி போட்டுட்டீங்க, கொட்டாங்குச்சி கிடச்சிருச்சு. உங்கள் வீட்டில் கருவேப்பிலை தினமும் வருது, குச்சி கிடைக்குது, உரமாக வச்சுட்டீங்க. உங்கள் வீட்டில் வெங்காயம் வருது, வெங்காயம் தோலெல்லாம் உரிச்சு போட்டீங்க, குப்பையில் போடுறீங்க, அதை ஒரு பக்கமாக வச்சிருங்க. அப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடியது, முட்டை சமைக்கிறீங்க, தோல் அப்படி ஓரமாக வச்சிருங்க. இப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இது எல்லாமே நான் சொன்ன ஐட்டம் பூரா என்ன, வேணாம் வேணாம் வேணான்னு தூக்கி வெளில போட்ட ஐட்டம். சரிங்களா? இப்போ சொல்கிறேன் கேளுங்க, இது எப்படி வந்து பிஸ்னஸாக மாற்றலான்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையினுடைய தோலை நல்லா பவுடராக ஜலிச்சிட்டிங்கன்னா அதுதாங்க கால்சியம் பவுட்ரு. அப்போ இந்த கால்சியம் பவுடரவே நீங்கள் விற்றாலும் சரி, விற்கலை வீட்டுக்கு சாப்பிட்டாலும் சரி, இது விற்கணும்னா அதை எப்படி திங்க் பண்ணணும். சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் 15க்குள்ளே வீணாக போகிற பொருள்லேருந்து பண்ணுறது தான். இப்போ குச்சி என்ன சொன்னால், குச்சி சொன்ன கருவேப்பிலை குச்சி, இப்படி கருவேப்பிலை குச்சியை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தீங்கன்னா அவ்வளோ குச்சி ஒரு வாரத்திலே வரும். இந்த குச்சியை பல்லு துளக்கிற குச்சியாக குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா பல்லு துளக்கிற குச்சியாக மாறிடும். நீங்களும் பல்லு துளக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதையே பல்லு துளக்கிற குச்சியாக மாற்றுறது நான் வந்து ஐடியா தான் கொடுக்குறேன். அப்போ வீணாக போகிறத எங்கேருந்து கலெக்ட் பண்ணணும், வீணாக போகிறது வந்து எப்படி வேல்யூடாக மாற்றி விற்கணுன்றது தான் உங்களுக்கு ஐடியா வரணும். இப்போ வெங்காயத்தோல் என்ன பண்ணுறது நான் கேட்குறீங்க. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட்டம் பட்டெக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. தவறெல்லாம் இருக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. இயல்பாகவே பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பட்டெக்ஸ் பெருசாக தான் இருக்கும். ஆனாலும் சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்க அப்படியே உட்காந்து வேலை செஞ்சு அப்படி ஆடுது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு சூடு ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த மெட்டபாலிசம்ல மாறுபாடுகள் வந்து அந்த இடம் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஜஷன். சரிங்களா? ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். சோஃபாவில் உட்காறேன், இது போட்டு உட்காறேன், கூட முடஞ்சி வச்சிருக்கேன், ஒன்றும் வேணாம். வெங்காயத்தோல் மட்டும் பர்ஃபெக்டாக காய வச்சு அந்த காற்று போகிற மாதிரியான அமைப்பில் ரவுண்டாவோ ஸ்கொயராவோ ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் மெருதுவான, ஆனால் அவ்வளோ தோல் அதில் போடணும் தான், போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயத்தோலில் உட்காந்தா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. தையல் தைக்கிறவங்களா இருக்கட்டும், கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், கல்லாப்பெட்டியில் உட்காந்து காசு வாங்கி போகிறவங்களா இருக்கட்டும், வெங்காயத்தோல் பை வாங்கிக்குங்க. பாருங்கள், வெங்காயத்தோல் பை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் விற்கிறதுக்கு ரெடினா உங்ககிட்ட இருந்து வெங்காயத்தோல் பை வாங்கிப்பாங்க. அதே வெங்காயத்தோல் பையை ஒரு டிசைனாக அழகாக பண்ணிட்டீங்கன்னா அதான் பிஸ்னஸ்ஸு. ஸோ வேஸ்ட்டாக போகிற பொருள்லேருந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் காசை ஆக்கலாம். இது வீட்டில் இருந்தே பண்ணக்கூடிய பிஸ்னஸ். இப்போ வேலும் ஆளும் பல்லு குருதின்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்கிற வேப்பங்குச்சின்னு சொல்லிட்டேன், கருவேப்பிலை குச்சி நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வேப்பிலையினுடைய பாதி தான் கருவேப்பிலை. கரு ப்ளஸ் வேப்பிலை தான் கருவேப்பிலை. அப்போ வேப்பங்குச்சியில் என்ன குணம் இருக்கோ அதனோட பாதி குணம் கருவேப்பிலை குச்சியில் இருக்குது. இப்போ கருவேப்பிலை குச்சி பல்லு துளக்கலாம், வேப்பங்குச்சி பல்லு துளக்கலாம், ஆலம் குச்சியில் பல்லு துளக்கலாம், வேளங்குச்சியில் பல்லு துளக்கணும்னா ஆலம் வேலைலாம் நீங்கள் போய் தேட முடியாது. ஆனால் வேப்பங்குச்சி உங்ககிட்ட இருக்குது, கருவேப்பிலை குச்சி உங்ககிட்ட இருக்குன்னா கருவேப்பிலை குச்சி வேப்பங்குச்சியில் நீங்கள் ப்ரஷஸ் பண்ணி விற்கலாம். இதெல்லாம் யார் வாங்குவான்னு கேட்காதீங்க. இதுக்கெல்லாம் அமேசானில் போய் பாருங்கள், எவ்வளோ விலை போட்டிருக்கான்னு தெரியும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். வேஸ்ட்டாக போகிற பொருள்லேருந்து நம்ம வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றணும். இப்போ நம்ம வந்து 16வது பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டோம். இந்த 16வது பிஸ்னஸ்ஸு எல்லாத்தோட ஈஸி பிஸ்னஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிஸ்னஸ். என்னன்னு கேட்குறீங்களா? விளையாட வைக்கிறது. ஒரு 10 லேடிஸ் இருக்கிறாங்க. அந்த 10 லேடிஸும் ரொம்ப மனக்கவலையில் இருக்காங்க, மனச்சோர்வில் இருக்காங்க. அப்போ மனச்சோர்வுலேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா இந்த உலகத்தில் 2 விஷயங்க. ஒன்று, சிரிக்கும் போது நம்ம மனசில் எந்த எண்ணமும் வராது. 2வது, விளையாடும் போது நம்ம மனசில் எந்த எண்ணமும் வராது. அப்போ விளையாடினாலே சிரிப்பும் வரும், அப்போ மனசில் எந்த எண்ணமும் வராது. அப்போ எண்ணம் வராமல் கொஞ்ச நேரம் நம்ம இருந்தாலே நம்ம பாடி ஃப்ரீயாகிடும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஆகிடும். டிப்ரெஷன் வரவே வராது. ஸ்ட்ரெஸ்ஸு தொடர்ந்து இருக்க டிப்ரெஷன் வரும்.
எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். காலைல 9 மணிக்கு கிளம்பி போகிறோன்னா 8:45 நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அது டெம்பரவரி ஸ்ட்ரெஸ்ஸு, அது அப்புறம் ஓடிடும். ஆனால் சிலரோட ஸ்ட்ரெஸ்ஸு 9 மணி இல்லை, நைட்டு 9 மணி ஆனாலும் கூடவே ஒட்டின்னு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதான் டிப்ரெஷனில் போகுது. ஸோ இப்படிப்பட்டவர்கள் விளையாடினா அந்த டிப்ரெஷன்லேருந்து மீண்டுடலாம். எப்படி விளையாடுறது? யார் இவங்களோட போய் விளையாடுவாங்க? விளையாடலாம். ஆனாலும் விளையாடலாம். விளையாடுறதுக்குன்னு 10 பெண்கள் இவங்கள கூடவே விளையாடுவாங்கன்னா விளையாடலாம். அப்போது விளையாடுறதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் அமைக்கிங்க. என்ன விளையாடுறது? உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் வந்து கல் போட்டு பாண்டி விளையாடுறது, தாவி விளையாடுவாங்க இல்லையா, பாண்டி விளையாடுறது, அப்புறம் வந்து ஒரு பால் போட்டு கேட்ச் பண்ணுறது, ஷட்டில் விளையாடுறது. ஏதோ ஒரு ஸ்பேஸில் நீங்கள் வந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து ஜஸ்ட் இவ்வளோ ஃபீஸு நீங்கள் வந்து இங்கே வந்து விளையாடிட்டு போகலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட் கேம் இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து மியூசிக் போட்டு மியூசிக்கல் சேரே போட்டால் கூட நான் நீங்கள் யார் ஜெயிச்சா அவங்க ஜெயிச்சான்ற மாதிரினா ஒரு விளையாடுறதுக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொன்னால், அந்த காலத்தில் வந்து காசு உள்ள ஆள் தான் கிளப்புக்கு போவாங்க, கிளப்பில் போய் விளையாடுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க, ஜாலியாக இருப்பாங்கன்னு. இப்போ வந்து காசு இருக்கவங்க காசு இல்லாதவங்களாம் இல்லை, எல்லாருக்கும் டிப்ரெஷன் மட்டும் வந்து சேர்ந்துருது. மனச்சோர்வுக்கு பஞ்சமே இல்லை. காசு கொடுக்குறோமோ காசு கொடுக்கலையோ அது மட்டும் வந்து ஒட்டிக்குது. அந்த வந்து ஒட்டிக்கின பிரச்சனையை தூக்கி அடிக்கணும்னா என்ன பண்ணுறது? அக்கம் பக்கம் கூட பேச முடியலையே, பக்கத்தில் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க முடியலல்ல, அப்பார்ட்மெண்ட்லாம் 1 மாதம் ஆச்சு இவங்கள பார்த்து, 2 மாதம் ஆச்சு அவங்கள பார்த்துன்னு வாழ்க்கை ஓட்டத்தில் இந்த இடத்துல போனால் விளையாடலாம், பேசலாம் அப்படின்னா 1 மந்த்து காசு கட்டி தான் போய் பேசி பார்த்து விளையாட்டு பார்த்து வாங்கலாம். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த விளையாட வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஒரு அகாடமியோ அல்லது இங்கே வந்து ஒரு விமென்ஸ் கிளப்பு அது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸே தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவ்வளவு சூப்பராக இருக்கும். பெண்கள் 1 மணி நேரம் வர்றாங்க, விளையாடுறாங்க, போயிடுறாங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கட்டுறாங்க, அவங்க மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. இது ரொம்ப அருமையான பிஸ்னஸ்ஸு. நிறைய பேர் இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அங்கங்கே ஒன்றுன்னு இருக்குது. தமிழ்நாடு பக்கம் இன்னும் அந்த காற்று வரல. நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். 17வது பிஸ்னஸ்ஸு 10 டிஃப்ரெண்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சரிங்களா? உணவு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பேகு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து மில்லட்டு ட்ரெடிஷ்னல் ரைஸில் ஊறி போய் இருக்கிறாங்க, சரிங்களா? அப்புறம் வந்து பியூட்டி பார்லரு, சோப்பு ஐட்டம்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லா பிஸ்னஸும் பண்ணுறாங்க. இந்த எல்லா பிஸ்னஸும் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ்லேயும் அவங்களுக்கு வந்து காசு வர மாட்டேங்குது, சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் வரல, ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 17வது பிஸ்னஸ் என்னென்னா, அந்த பிஸ்னஸை வளர்க்குற பிஸ்னஸ், கன்சல்டிங் பிஸ்னஸ். இப்போ நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட்டே ஆகலை, உங்கள் பொருள் வந்து விற்கவே இல்லை, இல்லை உங்கள் கஸ்டமர் உங்களுக்கு வரவே இல்லை. அப்போ எப்படி அந்த பொருள் விற்கிறது, கஸ்டமரை வர வைக்கிறது அப்படின்னா, அதை ஸ்டடி பண்ணி பார்த்தா தெரியும். 5 வருஷமாக அந்த பிஸ்னஸ் இருக்கா, 3 வருஷமாக இருக்கா, தொடங்கி 1 வருஷம் தான் ஆச்சா, இல்லை ஒரே மாதத்துலேயே பிஸ்னஸ் நல்லா வந்துன்னு நினைக்கிறாங்களா? எதுவாக இருந்தாலும் அதை ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணி பார்த்து அந்த பிஸ்னஸை நடத்தக்கூடிய அந்த பெண்களோ ஆண்களோ அவங்க குணாதிசயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். உளவியல் ரீதியாக அவங்க யார், அவங்க நடத்தக்கூடிய தொழில் எப்படி, அவங்க எப்படி கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் கன்சல்டிங். கன்சல்டிங்னா என்னென்னா ஆலோசனைகள் வழங்கி அந்த பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவ ரீதியாக பண்ணலாம், அல்லது முக்கியமாக படித்தவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பிஸ்னஸ் நாலேஜாக இருக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு ஏரியா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் முடிச்சுட்டு 16 இயர்ஸாக வந்து நான் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் ட்ரைனிங், சோஷியல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். அப்படின்னும் போது நீங்கள் மஷ்ரூமை கொண்டு வந்தாலும் அதில் எப்படின்னு நான் ரிசர்ச் பார்த்து சொல்லிடுவோம். அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, நாங்கள் வந்து வுடன் ஃபர்னிச்சர் பிஸ்னஸில் இருக்கிறோம் அப்படின்னு வரும்போது ஸ்டாஃபிங்கில் பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்கு ட்ரைனிங்லாம் அட்வான்ஸ் ட்ரைனிங்லாம் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நீங்கள் வெறும் ஃபுட்டு பிஸ்னஸை எடுத்துக்கிறீங்கன்னா பேக்கேஜிங் சரியில்லைன்னா அந்த பேக்கேஜிங்க்கு டிசைன் பண்ணி கொடுக்குறது, அதில் என்ன கேப் இருக்குதுன்னு பார்த்து கொடுக்குறது, அவங்க கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்குறதுல பாரு குவாலிட்டி ஆஸ்பெக்ட். ஃபுட்டுலேயே கூட அந்த சாம்பிள் ஆஃப் இட்லி பொடி இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மாற்றி பண்ணி கொடுக்குறது, இப்படிலாம் கன்சல்டிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா வரும். கன்சல்டிங் அண்ட் ட்ரைனிங் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக இன்றைக்கி வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுக்கு ரொம்ப கிடையாது. நம்ம இப்போ வந்து 18வது பிஸ்னஸ் வரும். இந்த 18வது பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரை நம்பியே தான் இருக்குது.
இந்த பேப்பரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பேப்பர் கலெக்ஷன்ஸ்னு, இது நிறைய கார்பரேட் கம்பெனி பண்ணுறாங்க, வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த பேப்பர்லேருந்து நிறைய இப்போ டால்ஸ்லாம் பண்ணி விற்கிறவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அது ஹேண்டிகிராஃப்ட்ஸ்குள்ளே போய்டும். நான் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. ஏன் இந்த ட்ரைனிங் சொல்லணும்னா, என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் எதனாச்சும் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த 20 ட்ரைனிங்கை நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய வேஸ்ட் பேப்பர் கலெக்ஷன்ஸை நீங்கள் காசு கொடுத்துலாம் வாங்கி பண்ணக்கூடாது. நிறைய கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, ப்ரைவேட் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. பிள்ளைங்களை வந்து பேப்பர் கீழே போடாமல் அதை சேர்த்து வச்சுக்கணும். அதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு கிளாஸாக கூட நீங்கள் அதை எடுக்கலாம். அந்த வேஸ்ட் அவுட் ஆஃப் வெல்த், அந்த பேப்பர்லேருந்து எப்படி சின்ன கப்பு பண்ண முடியும், சின்ன பேஸ்கெட் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம். ஸோ இந்த பேப்பர் கலெக்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியும்னா, இந்த பேப்பரை ஊற வச்சு இதை வந்து கிராமத்தில் அந்த காலத்தில் பண்ணுறது. எங்கள் பாட்டியெல்லாம் கடைக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கூடை கொண்டு போவாங்க. அந்த கூடையில் வந்து பார்த்திங்கன்னா சாணியும் பேப்பரும் ஒழுகி தான் இருக்கும். அப்போ அந்த கூடை அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து அவங்க சாணியில் பண்ணாங்க, நீங்களும் சாணியில் பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஏன்னா சாணி என்ன பண்ணாது, புற ஊதா கதிர்களை உள்ளே விடாது. இப்போ கேன்சர் எதனால் வருது, புற ஊதா கதிர்களை தடுத்துட்டா வராது, தடுக்க முடியலன்னா வரும். அப்படி சாணி போட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெங்காயத்தோலை ஊற வச்சிங்கன்னா ஆரஞ்சு, பீட்ரூட்டை தோலை ஊற வச்சுன்னா பீட்ரூட் கலரில் உங்களுக்கு பர்பிள் கலரில் அந்த பேப்பர் வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் பேப்பர் மெஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேப்பரை ஊற வச்சு பேப்பர் மெஷ்ஷில் சின்ன சின்ன கூடைகள் பண்ணுறது, பென்னு ஸ்டாண்டு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி இது உடனே விற்றுருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விற்கவும் செய்யலாம். இதே பயிற்சியாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் சொல்லித்தரலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற பொருள்லேருந்தும் பண்ணுறது, உங்கள் கையில் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாத பிஸ்னஸ் இது. என்னால் இன்வெஸ்டே பண்ண முடியாது, இன்வெஸ்டே பண்ண வேணாம். பழைய பேப்பரு, யூஸ் பண்ண காய்கறி தோல், இதை வச்சுட்டு உங்களோட டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகழகான பவுல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி அதை நீங்கள் வந்து அற்புதமாக விற்கலாம். பேர் வந்து வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட். அருமையான பிஸ்னஸ். அடுத்து நம்ம வந்து 19வது பிஸ்னஸ்க்குள்ளே போகிறோம். இந்த 19வது பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷன் இருக்கோம்ல, மனுஷன் இயற்கையை சார்ந்து தான் வாழலாம். இந்த இயற்கை இல்லைன்னா, இந்த வானம், இந்த பூமி, இந்த காற்று, நிலம், நீர், நெருப்புலாம் இல்லைன்னா மனுஷனால எதனா பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. மழை பொய்த்து போச்சுன்னா சோத்துக்கு வழி கிடையாது. சூரியனே வரலன்னா நம்ம எந்த உயிருமே வாழாது. அப்படின்னும் பொழுது இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு நாம் வந்து ஒரு தொழில் பண்ணலாம். எப்படி பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு என்ன தொழில் பண்ணுறது, என்ன மேடம் ஒன்றுமே புரியவே இல்லையே அப்படின்னா, அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு தொழிலாக சொல்லப்போம். இப்போ நீர், நெருப்பு, காற்று இது மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸில் எல்லாருமே வீடு கட்டிடுறாங்க. எதுக்கு வீடு கட்டுறாங்கன்னு கேளுங்களா. எலி வலையானாலும் தன் வலை வேணும்னு வீடு கட்டிடுறாங்க. ஆனால் அந்த வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் காற்று வராது, அந்த வீட்டில் சூரியன் வராது. சரிங்களா? அந்த வீட்டில் நல்ல காற்றோட்டம்லாம் இருக்காது. இப்போது இந்த 9வது பிஸ்னஸ்ஸு வாஸ்துலாம் கிடையாதுங்க. அந்தந்த வீட்டில் கரெக்டாக காற்றோட்டம் வருதா, சூரியன் வருதா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து, காற்றோட்டம் சூரியன்லாம் வரல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்பொழுது, இன்டோரில் காற்றும் சூரியனும் வரலன்னா கூட சில செடிகளை வளர்த்தா அது தேவையான காற்றுகளையும் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துரும். அப்படியான ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸு எல்லாரும் உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்னேக் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு, இது 2 எல்லாருக்கும் தெரியும். இது இல்லாமல் ஏகப்பட்ட இன்டோர் பிளான்ட்டு நம்ம வந்து வச்சு வளர்க்கலாம். கற்பூரவல்லியவே வீட்டுக்குள்ளே வச்சிடலாம், துளசியை கூட வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அந்த பஞ்சபூதங்களுடைய எஃபெக்ட் இல்லாத வீடுகளில் நீங்களோட வேலை என்ன, நான் நர்சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறது இல்லை. அப்புறம் நான் வந்து தோட்டம் கலை வைக்கிறேன், செடி வளர்க்குறேன், காய்கறி வைக்கிறேன், அதெல்லாம் பெரிய குரூப் பண்ணுறது. அதுக்கு நிறைய இடம் வேணும், ரொம்ப தண்ணி வேணும், அதெல்லாம் வேணாம். செடி வளர்க்குறதுல ஆர்வம், அதே மாதிரி டைம் இருக்குது, கொஞ்சம் வருமானமும் வேணும் அப்படின்னும் பொழுது பஞ்சபூதங்கள் இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டை அமைச்சு கொடுக்கக்கூடிய தோட்டங்கள், காய்கறிகள் மற்றும் முக்கியமாக வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடியது. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் என்ன காயில் இருக்குது, என்ன மரங்கள் இருக்குது அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் என் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பஞ்சபூதங்களோட தான் நம்ம உடம்புக்கு கனெக்ட் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும்,
இந்த பஞ்சபூதங்களினுடைய தான் நம்மளுடைய கண், மூக்கு, வாய், செவி எல்லாத்தோடும் கனெக்ட் இருக்கு. நம்பணும் நம்மளுடைய எந்த நேரத்தில் பிறந்தோம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறதோட இந்த அண்ட சராசங்களோட கனெக்ட் இருக்குதுன்னும் பொழுது நாம் அதுக்கு வேண்டிய மரங்கள், செடிகள் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடியதை ஃபோக்கஸ் பண்ணால் சூப்பரான பிஸ்னஸாக வரும். ஸ்லோவாக பிஸ்னஸ் பிக்கப் ஆகி வேறு லெவலில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. 20வது பிஸ்னஸ். இந்த 20வது பிஸ்னஸில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாமே பிஸ்னஸ் தான். உலகமே பிஸ்னஸ் தான்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே 20வது பிஸ்னஸை நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. இந்த உலகமே பிஸ்னஸா? இப்போ இந்தியா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய சோறு, சரிங்களா, இந்தியாவினுடைய உணவு அப்படின்னாலே அந்த சோறு தான். அப்போ இதுவே நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய உணவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே உருளைக்கிழங்கு தான். இதுவே நீங்கள் ஒரு ஃப்ரான்ஸ்ன்னு போனீங்கன்னா அவனோட உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அது வந்து பாஸ்தா தான். அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 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 இது இருக்கா, இதுதான் உணவுன்னு இருக்குதா? அந்த உணவு அந்த அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவு. சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் இந்த பாரம்பரிய உணவு கிடைக்கும். என்ன உணவு? அந்த சோறுலேருந்து வர கொழுக்கட்டை, அந்த சோறுலேருந்து வர ஆப்பம், பால், அந்த சோறுலேருந்து வர நீ இடியாப்பம், பர்மா இடியாப்பம்லாம் நிறைய வந்து சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலை. எது கிடைக்காதோ ஆனால் அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் பண்ணணும். ஆனால் அது எது? சோறுலேருந்து வர்றது தான். அந்த சோறுலேருந்து வர்றது வெறும் 1 மணி நேரம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. அந்த சோறுலேருந்து வர்றது ஜஸ்ட்டு பொரியரிசி, வேர்க்கடலை. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈசல் பிடிச்சி போட்டு ஒன்று செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது என்ன இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஈசல், பொரியரிசி, வேர்க்கடலை கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு, அவ்வளோ அற்புதமான டிஷ்ஷு. அது வந்து ஸ்நாக்ஸ் தான். அது வந்து மின்ட் சீஸ் வெரைட்டிஸ் அந்த தான். அது எப்படி உங்களுக்கு சொல்கிறது, அவ்வளவு அதிகமான அயன் சத்துக்களை அந்த வந்து கொடுத்துரும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஈசலை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி இப்போ நான் வந்து உங்களை ஈசல்லாம் பிடிச்சாந்தெல்லாம் போட சொல்ல, அதை விட்டுருங்க. நீங்கள் வெறும் பொரியரிசி, தேங்காய், வேர்க்கடலை, நல்ல ரிச்சாக வேணால் முந்திரி, அப்புறம் வந்து கிஸ்மிஸ், திராட்சை, இந்த மாதிரிலாம் போய்ட்டு ஜஸ்ட்டு 1 கப்பு ஒரே ஒரு நாள் தான் கிடைக்கும். இன்னொரு நாள் பண்ணால் கிடைக்காது. அடுத்த நாள் வராங்களா அந்த பாரம்பரிய வெறும் கீரை அடை, கேப்பை ப்ளஸ்ஸு சாரி மேடம் அரிசின்னு சொல்லிட்டு கேப்பை சொல்லக்கூடாது. அடுத்த நாள் போகிறாங்களா வெறும் அந்த சோறில் செய்யக்கூட தேங்காய், மிளகாய் பிச்சு போட்ட உப்பு உருண்டை, இது ஒன்று தான் கிடைக்கும். அடுத்த நாள் அதிலே பூரணம் வச்ச கொழுக்கட்டை கிடைக்கும். இந்த மாதிரி 7 நாளைக்கு அரிசியிலேருந்து வெறும் பாரம்பரியமாக. ரொம்ப பண்ணாதீங்க, ரொம்ப 4-5 ஐட்டம் பண்ணாதீங்க. இன்றைக்கி இதுதான் மெனு, 7 நாளைக்கு 7 மெனு, இல்லை 7 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 மெனு, ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம், அப்போ 7 நாளைக்கு 14 மெனு. அப்படி மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உலகம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் தின்னுனே தான் இருப்பான். அந்த தின்றவங்கன்னு யாருமே மாறவெல்லாம் போகிறதில்ல. அதில் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணும் பொழுது ஸ்லோவாக இல்லைங்க, சூப்பராக உங்கள் பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடும். ஏன்னா கடைக்கு மூளைக்கு திரும்ப இடத்துல எண்ணெயில் பொரிச்சு போடுற சிக்கன் 65, சிக்கன் பகோடாக்கு மத்தியில் 10 கடையில் ஒரு கடை உங்கள் கடை. உங்களது கடை கூட கிடையாது, போர்டு இருக்குது, உங்கள் வீட்டில் தான் இருக்கும். 1 மணி நேரத்தில் வண்டி அந்த ஆண்டி வீட்டுக்கு போனால் அது கிடச்சிரும், அவ்வளோதான். அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக வரும். இப்போ சொன்ன 20 பிஸ்னஸுமே வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆனால் காசு வரல. அப்போ காசும் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைவு. அதே நேரத்தில் ஸ்லோவாக பிக்கப் ஆகுது, ஸ்பீடாக பிக்கப் ஆகுது, ரிப்பேரும் ஆகாது, நிம்மதியும் போகாது. நிறைய லேடிஸு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வீடையே விட்டுறாங்க. அவங்களோட ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூக்கம் வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் பிஸ்னஸ் கிடையாது. பிஸ்னஸ் என்பது நம்ம வாழ்க்கைக்காக தான். நம்ம தொழில்ன்றது நம்ம வாழ்க்கைக்கு தான். தொழிலுக்காக நாமளா, நமக்காக தொழிலா அப்படின்னு கேள்வி கேட்டா தொழிலுக்காகவா நாம? ஆன்சர் உங்ககிட்டே விட்டுறான். அப்போ நமக்காக செய்யக்கூடிய 20 வகையான தொழில், சிம்பிளான தொழில், கடையில் சும்மா வறுக்க ஆரம்பித்து கடைசியாக நம்ம குழந்தைக்கு 4 பிடி கொழுக்கட்டை செய்கிறோம், அதையே 20ஆ செஞ்சிங்கன்னா அதுதான் பிஸ்னஸ். ஸோ சிம்பிளாக தொந்தரவே இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் பண்ணி
நிறைவாகவும் வாழலாம், நிறைய காசும் வரும், பேரும் வரும், அங்கீகாரமும் வரும். பிஸ்னஸ் வளர வளர 4 பேரை சேர்த்து போட்டு கூட நம்ம வேலையில் வச்சு லாபம் சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து உணவு சம்பந்தமான எந்த ட்ரைனிங்காக இருந்தாலும் என்னோட ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கலாம். நம்பர் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா திறன் இந்தியா நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு கன்சல்டிங் ஃபர்ம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் கேபினோட பேர் கவிதா பலராமன், கையளவு பிஸ்னஸ் கேபி ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைன் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் ஆன்லைன் கிளாஸ்லேயும் வந்து எல்லா வகையான உணவு ட்ரைனிங்கும் சொல்லித்தரேன். அதை நீங்கள் வந்து மசாலாவில் ஆரம்பித்து சூப்பு மிக்ஸ்லேருந்து பாரம்பரிய அரிசி வகைகள், மில்லட்லேருந்து தொக்கு வகைகள், பாரம்பரிய தொக்கு வகைகள், பாட்டி வைத்திய முறைகள், அது இல்லாமல் வந்து ஹேர் ஆயில்ஸ், ஃபேஸ் பவுடர்ஸ்லேருந்து எல்லா வகையான மார்க்கெட்டிங் ட்ரைனிங் வரும்போது டெக்ஸ்டைல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஹேண்ட் எம்ப்ராய்டரி மார்க்கெட்டிங் ட்ரைனிங்காக இருக்கலாம், ஜூட் பேக் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்காக இருக்கலாம், எல்லா வகையான மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கும் இடிபி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடத்துகிறேன். தனிப்பட்ட நபருக்கும் நடத்துகிறேன், குழுக்களுக்கும் நடத்துகிறேன். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.